கிரிட்டிசிசம். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம பின்னாடி போய் அதுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நம்மளை பற்றி பேசுவாங்க. ஸோ இது உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இவங்களே ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் அவங்கள பற்றி நல்ல கொஸ்டின். பட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ப்ரோ ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, people who are better than you, they have better things. ட்ரூ. So people who are not better than you, you are the better thing. நல்லா இருக்கே. நீ என்னை பற்றி தப்பான விஷயம் தான் பார்த்து நீ பேசுற அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தாராளமாக பேசு. ஓகேவா? ஸோ ப்ரோ, நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ பாசிட்டிவை பார்த்தா யூ க்ரோ, நெகட்டிவை பார்த்தா யூ அகேன் டூ சம்திங் எல்ஸ். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் தட் ஆக்சுவலி க்ரோஸ். இப்போ நம்ம உழைக்கிறோம்ல, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி உருவாக்குறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. நாட் பாசிபிள். It's going to take a lot of things like late nights, just 4 to 5 hours of sleep, other sacrifices. No family time. No family time, no personal time, Correct. nothing. But nothing to complain. Correct. It's so fun. பிடிச்சி பண்ணுறோம். Yeah, this is positive. And there are other side of people who can still say, டே என்னடா வாழ்க்கையை வாழ்றா அப்படி இப்படின்னு வாங்க. டே நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அகேன், if people are criticizing you, you are actually doing better ன்னு அர்த்தம். So keep enjoying it. அவ்வளோதான். All right.